ஓசூர் பகுதி வந்து கொய் மலர்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி. 2004 2005 ஸ்டார்ட் பண்ணது பசுமை கொடி. இன்றைக்கி வந்து இந்திய நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து அதிகமான ப்ரொடக்ஷன் வரதில் நம்பர் 1 டிஸ்ட்ரிக்டாக இருக்குது. இதில் வந்து இப்போது February 14th வந்து காதலர் தினம். வருஷம் வந்து ஓசூர் பகுதியிலிருந்து விவசாயிகள் மற்றும் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் வந்து ஓவராலாக வந்து 5 கோடி ஃப்ளவர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வந்திருக்கு கொய் மலர்கள். அதில் வந்து எக்ஸ்போர்ட் வந்து 40 லட்சம் ஃப்ளவர்ஸ் மட்டுமா எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி வந்து 60% கம்மியாக இருக்குது. அதுக்கு வந்து 1-2 ரீசன் என்னன்னா, ஒன்று வந்து கீன்யாவில் வந்து நல்ல அதிகமான ப்ரொடக்ஷன் ஆகி இன்ட்ரெஸ்ட் லெவலில் நம்ம காம்படிஷன் கீன்யா வந்து அதிகமாக ஃப்ளவர்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு காம்படிஷன் வந்திருக்கு. லாஸ்ட் இயர் கீன்யாவில் வந்து கிளைமேட் நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருந்துச்சு. இரண்டாவது வந்து பூனேயில் வந்து நர்சரி நம்ம ஏரியாவில் வந்து அதிகமாக அந்த நர்சரி யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்போர்ட் வந்து பாசிலர் பீரியட் அது வந்து சூட் ஆகலை அந்த வெரைட்டிஸு. இது 2 ரீசன்னு. இது வந்து ரேட் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. 5 கோடி ஃப்ளவர்ஸ். லாஸ்ட் இயர் வந்து 3 கோடி ஃப்ளவர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் வந்துச்சு. ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி. நல்ல கிளைமேட் இருக்குது ஓசூர் பகுதியில். இந்த வாட்டி எல்லா வசதியும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரேட் வந்து இந்த வாட்டி வந்து 12 rupees to 15 rupees டொமஸ்டிக் ரேட்டு ஒரு ஃப்ளவரு. எக்ஸ்போர்ட் ரேட் வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி எக்ஸ்போர்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 rupees அரௌண்ட் தான் போயிருக்கு. எக்ஸ்போர்ட் ரேட்டு கம்மி தான் இந்த வாட்டி. லாஸ்ட் இயர் வந்து நம்மளுக்கு வந்து டொமஸ்டிக் ரேட்டு 23 rupees இருந்துச்சு லாஸ்ட் இயர். எக்ஸ்போர்ட் ரேட் வந்து 28 rupees இருந்துச்சு லாஸ்ட் இயர். ஸோ ரேட்டும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2019 வந்து சர்வதேச மலர் ஏல மையம் வந்து ஓசூரில் கட்டி கொடுத்தாங்க. அது வந்து எல்லாமே இப்போ நம்ம இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் கூட அது ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து பயன்பாடுறதுக்கு வரல. அது வந்து நம்மளுக்கு யூசேஜ் வந்துடுச்சுன்னா ஒரு ஃப்ளவருக்கு 5 rupees எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அது நம்ம வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகள் சார்பில் வந்து அது வந்து நம்மளுக்கு பயன்பாடு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இரண்டாவது வந்து கொய் மலர்கள் இல்லாமல் அதர் ஜர்பரா, கார்னேஷன் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட சீசனில் வர அளவுக்கு வந்து அது மார்க்கெட்டிங் இருக்குது. இதோட மேரேஜஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நம்மளுக்கு ரேட் கம்மியாக இருக்கும் ஒரு ரீசன். தேங்க்யூ. செயல்படல இல்லை. அது வந்து கம்ப்ளீட் 100% யூசேஜ்க்கு இன்னும் வரல. அது வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிங்களான்னா அது யூசேஜ் வந்துடுச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இப்போ நேற்று வந்து ஐஃபேபில் வந்து ஒரே நாளுக்கு வந்து 9 lakhs ஃப்ளவர்ஸ் வந்து அரைவல் ஆயிருக்கு. அந்த மார்க்கெட் ஐஃபேபில் இருக்குது, ஏஷியாவிலவே ஐஃபேபில் இருக்குது. அதோட அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒசூல் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுச்சு. ஏஷியாவிலவே ஒசூல் இருக்குது வந்து நம்பர் 1 டெக்னாலஜி. ஆன்லைனில் நம்ம வந்து இதுவெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் எனிவேர் ஃப்ரம் த வேர்ல்டு. அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சாஃப்ட்வேர் எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்டு. Some small things government has to concentrate small things so that it will become 100% usage, so that farmer will get good price. அதாவது பொதுவாக புதிய ரகங்களே இங்க வந்து இது பண்ணல, நம்ம சாகுபடி பண்ணல. 20 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள ரகங்கள் தான் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து பெரிய டிராபேக். அடுத்தால வந்து இப்ப இருக்கக்கூடிய விவசாயிகளால ஏற்றுமதி தரம் வாய்ந்த ரோஜாக்களை சாகுபடி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. கண்டிப்பா. இப்போ தாஜ்மஹால் இதுக்கு முன்னாடி வந்து ரெட் ரோஸ் வந்து தாஜ்மஹால் தான் நம்ம 10 years இங்கே போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கிராண்ட் காலா அதுதான் இருந்துச்சு. அப்போ தாஜ்மஹால் இல்லை. கிராண்ட் காலா வெரைட்டி வந்து டெட்டோரேட் ஆகிடுச்சு. அது நெக்ஸ்ட் பிளேஸில் வந்து தாஜ்மஹால் வந்துச்சு. தாஜ்மஹால் வந்து பின்னாடி வந்து வெரைட்டி வந்து நியூ வெரைட்டிஸாக நீங்கள் சொன்ன மாதிரி நியூ வெரைட்டிஸ் வரல. இப்போ நாம் வந்து கோரிக்கை கூட வச்சுருக்கோம். நாம் வந்து 2-3 கோரிக்கை வச்சுருக்கோம். வந்து தோட்டக்கலை பாதுகாப்பு வேளாண் மண்டலமாக ஓசூர், டெங்கினிக்கோட்டை, தளி, பேரிக்கை, சூளகிரி, கெலமங்கலம் பகுதியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்டிருக்கோம். அது வந்து நம்மளுக்கு வந்து
எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு அது ரெப்ரஸன்டேஷன் ஃபார்மர் சைடு தான் கொடுத்துருக்கு. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒன்று. அதே மாதிரி வந்து இண்டோ இஸ்ரேல் இப்போ வந்து தொழில வந்து ஆல்ரெடி வந்து இண்டோ இஸ்ரேல் இது இருக்கு, ஃப்ளவர் டெக்னாலஜி, கல்டிவேஷன் டெக்னாலஜி இண்டோ இஸ்ரேல் தொழில் ஆல்ரெடி இருக்கு. இப்போ வந்து அது வந்து ப்ரொடக்ஷன் மட்டும்தான், கல்டிவேஷன் இருக்கு. ஆனால் நர்சரி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஸ்டீல் நர்சரி. நான் இஸ்ரேல் 2015 நான் இஸ்ரேல் விசிட் பண்ணியிருந்தேன். இஸ்ரேல் விசிட் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்டீல் நர்சரி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நர்சரி இருக்கு. அந்த மாதிரி நர்சரி வந்து இப்போ ஆந்திரா மாநிலத்தில் வந்து குப்பமில் இருக்கு. அது மாதிரி அது வந்து நம்ம இதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். அது வந்து வியாபார சட்டமன்ற உறுப்பினர் அண்ணா கூட வந்து கவர்மெண்ட் வந்து 10 கோரிக்கை கேட்டிருக்கிறதுல வந்து அந்த கோரிக்கை கூட வந்து அதில் இருக்கு. ரெண்டாவது வந்து விவசாயிகள் வந்து எல்லாம் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் நியூ வெரைட்டிஸ்க்கு வந்து மார்க்கெட்டிங் ப்ளஸ் நியூ வெரைட்டிஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும். கண்டிப்பாக வி வில் ஹோப் தட் நெக்ஸ்ட் இயர் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 5 கோடி மலர்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றீங்க. 40 லட்சம் மலர்கள் தான் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி. 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று வந்து ஜிஎஸ்டி, இன்னொன்று வந்து ஃப்ளைட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. அது எப்படி? இப்போ அது வந்து லாஸ்ட் இது இப்போ கிடையாது, அது 10 இயர்ஸ்னு பிரச்சனை இருக்கு. அது வந்து என்னன்னா, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த லாஜிஸ்டிக்ன்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். லாஜிஸ்டிக்ன்றது அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம். லாஜிஸ்டிக் நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தீங்களா, ஏன்னா அது வந்து அதோடைய நாம்ஸ் நிறைய இது இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஏற்றுமதி அதிகமாக பண்ணலாம். இன்னும் எங்களோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, இதில் ஃபாரினில் இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ் எல்லாம் எங்கே போகிறதுனா கல்ஃப் கண்ட்ரிஸ் போகுது. மலேசியா, சிங்கப்பூர் தான் எங்கள் நம்மளுக்கு மெயின் மார்க்கெட்டை. அங்கே ஒரு வந்து அவுட்லெட் வந்து நம்ம கவர்மெண்ட் வைக்கணும். ஏன்னா இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் வருது என்னான்ட்டு ஃபார்மர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக எந்த இடத்துல ஒரு 2-3 இடத்துல வந்து அவுட்லெட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வச்சுட்டு ஃபார்மர்ஸ் கோஆர்டினேட் பண்ணால் டெஃபினட்டாக நல்லா பண்ணலாம் இது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட், ஒசூர் பகுதி மாதிரி ஒரு கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இதில் வந்து எல்லா வகையான ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் விவசாயிகளுக்காக நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா பண்ணும். சர்வதேச ஏல மையமே கட்டியாச்சு. ஆனா இப்ப சர்வதேச அளவுல வந்து பூக்களை வந்து ஏற்றுமதியில ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. உள்நாட்டுல வந்து நீங்க இவ்வளவு மழையும் விற்பனை செஞ்சு விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இந்தியாவே வந்து ஒரு வேர்ல்ட் லெவலில் இந்தியாவே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், டெல்லியிலவே 5,000 பக்கெட் ஷாப். நாங்கள் போய் ஸ்டடி பண்ணோம் டெல்லியில். டொமெஸ்டிக் மார்க்கெட்டும் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் சர்வதேச மலர் ஏலமயம்ன்றது நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வந்து ரேட் ப்ரைஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார்மர்ஸ்க்கு வந்து அன்றைக்கே பணம் வந்து அக்கௌண்ட்டில் வந்துடும். நல்ல சிஸ்டம் அது. நம்ம வந்து சர்வதேச ஏலமயம் ஒசூரில் வந்து கட்டிருக்கிறது வந்து ஏஷியாவில் எங்கேயுமே இல்லை. அது வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நான் வந்து திட்டக்குழு உறுப்பினராக இருக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு மேடம் வந்து சொன்னார், அது வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். வந்து கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதை வந்து பயன்பாடுக்கு கொண்டு வரதுக்கு கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த நல்லது. அடுத்து இல்லை, இப்போ வந்து நம்ம இந்த சீசன் முடிஞ்சோடய நம்ம ஸ்டார்ட் பண்ண கூட நல்லது தானே. நம்மளுக்கு வந்து இது வந்து ஆல் ஓவர் இயர் ப்ரொடக்ஷன் இருக்கும், ஆல் ஓவர் இயர் மார்க்கெட்டிங் இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சீசன், அவ்வளோதான். இப்போ வந்து இதில் வந்து மதர்ஸ் டே வருது, இப்போ வந்து மேரேஜஸ் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, அக்கேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, எவ்ரிடே ஃப்ளவர்ஸ் வேணும். அதனால வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நல்லது.